Hello guys, welcome back to Astra Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Perfect World அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் guys பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படினா சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். இல்லனா உங்களுக்கு ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியாது. சரி ஓகே guys, பலவலன் பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. டைரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோவை கொல்றதுக்காக சோல் டெஸ்ட்ராயர் நீடில், சோல் டெஸ்ட்ராயர் பெல் அப்படினு எல்லாமே வந்திருக்கும். ஹீரோவை கொல்றதுக்காக ஹீரோ அது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணும்போது திடீர்னு ஒரு வெயின் மாதிரியான வந்து ஹீரோவை லாக் பண்ணிருக்கோம். இன்னைக்கான எபிசோட் அத தான் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் ரொம்ப ஆசைப்பட்ட போல நீ இந்த இடத்துக்குள்ள முக்கியமான ஆட்களை கொண்டு நிறைய தப்புகளை பண்ணிட்ட. இதுக்கு மேல உன்னை சும்மா விட முடியாது. நான் இந்த இடத்துக்குள்ள போட்டிக்காக வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு ஹெவன்லி பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ பேசுற எதையுமே கண்டுக்காம திடீர்னு வந்த ஒரு வெயின் அந்த இடத்துல ஹீரோவை லாக் பண்ணுது. தந்தைகளை உருவாக்கி உண்மையா இல்லாத ஒரு விஷயத்துக்காக என்ன கட்டி போடுறத தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. என்ன கொள்றதுக்காக வெனரபிள் ரிலிமோட கட்டுப்பாட்டுகளே உடைச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் நான் என்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு ரிலிமோட கட்டுப்பாட்டுகளை உடைச்சிருக்கேன். அதுக்கு மேல ஒரு பெரிய சீல் ஆக்டிவேட் ஆக அதுக்குள்ள இருந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் வெளியே வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோவை கட்டி போட்டு அந்த வெயின்ஸை பிடிச்சி இருக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துக்குள்ள அது அறுத்துக்குது. ஹீரோவை சுத்தி இந்த வெயின்ஸை ஹீரோ அந்த இடத்துக்குள்ள டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறான். இந்த டேமேஜ்ல அவனும் திடீர்னு அந்த இடத்துக்குள்ள வந்து ரத்தம் அந்த எடுத்துக்கிட்டு உள்ள வந்து விழுக ஆரம்பிக்க அதுல கையும் களவுமா சிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை முறைச்சிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க. ஹீரோவை அவனை முறைச்சிக்கிட்டு தான் நின்னுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்குள்ள எச்சு வார்த்தையில வெப்பனை கையில வச்சுக்கிட்டு என் மேல குற்றம் சாத்தலையான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வகத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பண்ற ஒரு அட்டாக்ல வந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். விடாம ஒரு வெப்பன் மாதிரியானதை கையில எடுத்து வந்து ஹீரோவோட ஃபைட் பண்ணவும் தயாராக ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனை பிடிச்சி பொழந்துக்கிட்டு இருக்காரு. அவன் அந்த இடத்துக்குள்ள டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் ரெண்டு பேரோட ஃபைட் ஒரு அளவுக்கு ஈக்குவலா தான் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ அட்டாக் பண்ணா திரும்பி அவன் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணா அந்த இடத்துக்குள்ள நடக்கிற பிளாஸ்ட்ல அவன் தான் பறந்து போறான். ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க. அந்த வேகத்துக்கு ஒரே ஸ்லாஷ் அவனோட கையை அந்த இடத்துக்குள்ள துண்டா போயிடுது. ஆள் அப்படியே அந்த இடத்துக்குள்ள விழுக இடத்து பக்கத்தோட ஒரு கையை ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வெட்டி தனியா எடுத்துறாரு. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ நின்னுகிட்டு இருக்க. அவன் பயந்துகிட்டு இருக்க. காயப்படுத்த உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? மேல இந்த இடத்துக்குள்ள உனக்கு தங்க அனுமதி கிடைக்காது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அனுமதி கிடைக்காதா? நீங்க ஏதாவது கொடுக்கறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அவனோட ஃபார்மேஷன் உருவாக்க ஆரம்பிக்க திரும்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து கோல்டன் லோட்டஸ் எல்லாமே ஃபயர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணாலும் பயங்கர வேகத்துல வந்த ஹீரோவும் எட்டி ஒரே ஒரு உதவி விட்டு அவனும் அப்படியே பறந்து போக பயங்கர வேகத்துல வந்த ஹீரோவும் அப்படியே நெஞ்சு மேலே வச்சு ஒரு பயங்கரமான ஃபோர்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அந்த எனர்ஜி தெரிய ஆரம்பிக்குது. நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புனா அது என்ன பகச்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சோல் கில்லிங் நீடில வெளியெடுக்க நீடில அப்படியே ஹீரோ அவனோட நெத்தியிலே அனுப்பி விட்டாரான். அப்படியே அவனோட சோல் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள அவனோட உடம்புக்குள்ள இருந்து எல்லா எனர்ஜியும் பயங்கரமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. என்னோட சாம்பல் கூட அந்த இடத்துக்குள்ள மிஞ்சில அப்படியே வெளியே தான் காமிக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாமே அதிர்ச்சியில் நின்றுகிட்டு இருக்கு. அந்த சோல் திரும்பியும் வெளியே இருந்து அவனோட உடம்புக்குள்ளே போயிடு. சோல் கிட்லிங் நீடில யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதுனால அந்த இடத்துல அவனோட உடம்பால அதை தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியே இறந்து கீழே விழுக அங்கிள் அங்கிள் மாஸ்டர் மாஸ்டர் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இது எப்படி சாத்தியம்? அவன் ஹெவன்லி காட்ஸை கொண்டு இருக்கானா? இந்த தகவலை நம்ம செக்டுக்கு தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இதோட கட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. இதோட போட்டி முடியுது. ஸ்பிரிச்சுவல் ரிலிமுக்குள்ள இருந்து சீக்கிரத்துல 10,000 பேர் வெளியே வாங்க. அந்தவங்க எல்லாரும் சீக்கிரமா புதைக்கப்படாத நிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. வந்தவங்க எல்லாருமே அடுத்த நிமிஷமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சேர்ந்து தான் அஞ்சு போன பகுதி மாதிரி இல்லாம பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கிற பகுதிக்குள்ள இருந்த எல்லாருமே வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அந்த லேண்டோட அவுட்டர் சைட்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க சொன்ன இடமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள நம்ம அலட்சியமா மட்டும் இருக்க கூடாது. இந்த இடத்துக்குள்ள நிறைய ஆபத்துகள் இருக்கு. அப்புறம் நம்ம இந்த இடத்துல இறக்க வேண்டியது வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. முன்னாடி ஒரு டார்க் பிங்க் கலர்ல உள்ளுக்குள்ளார இருந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று மேலே வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் அதை கொஞ்சம் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பூவோட நேமா இமார்டல் ஃப்ளவர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் 3000 இதழ்களும் 3000 மாகாணங்களை குறிக்குது. 50 மில்லியன் வெனரபிள் பீப்புள்ஸ் இதுல ஜெயிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருமே தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அழியாத பூவோட மொட்டோட திறப்பு விழாக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஃப்ளவருக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸ் பயங்கரமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேல ஒரு பெரிய கிறிஸ்டல் மாதிரியான எனர்ஜி கேதர் ஆகிட்டு இருக்கு. இதுக்குள்ள இருந்து வர எனர்ஜிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஹீரோவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. இந்த இமார்டல் ஃப்ளவரோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு அடிக்கடி அதுக்குள்ள இருந்து எனர்ஜிஸ்லாம் பயங்கரமா ரிலீஸ் ஆகிட்டு இருக்க. இருக்கிற இடம் ஃபுல்லா அது தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தன் பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அடிப்படை அறிவுகளே இல்லாம ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரக்கூடிய இந்த வெனரபிள் ரிலிமை சேர்ந்த குழுக்கள் கூடிய சீக்கிரத்தில் இந்த இமார்டல் ஃப்ளவருக்குள்ள இருக்கிற அந்த பாதை திறக்க போது பல அதிசயங்கள் வெளியே வர போது. இந்த ஃப்ளவர்ஸுக்குள்ள போகிற எத்தனை பேர் இறக்க போறானுங்களோ தெரியல அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஃப்ளவரை தான் காமிக்கிறாங்க. அது இன்னமும் எனர்ஜிஸை பயங்கரமா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒளியும் இந்த மழையும் தான்
இந்த ஃப்ளவருக்கு இன்னும் ஆயுட்காலங்களை நீடிச்சு கொடுக்கும் 100 வருஷங்கள் உயிரோட இருக்கிறதுக்கு. அப்பதான் இந்த இமார்டல் ஃப்ளவரோட ஏஜ் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கொஞ்சம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க 3000 இதழ்கள் 3000 மாநிலங்கள் திறக்க வேண்டியது மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்ஷியன்ட் விதிமுறைகள் படி இந்த இடத்துக்குள்ள உங்களோட செல்ஃபை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். உள்ளுக்குள்ளார யாராலையும் உதவ முடியாது. இமார்டல் ரூயின்ஸ்குள்ள உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாருமே அமைதியா இருப்பானுங்களா, எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறானுங்க, வழி திறந்துருச்சு அப்படின்ட்டு. வெளியே இருக்கிறவங்களால உள்ள நடக்கிறத பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு மேல நம்மளோட ஐடென்டிட்டியை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்பவே ஆபத்தான இடம். அது மட்டும் இல்லாம வனரபிள் ரிலேமுக்குள்ள இருந்து இதுக்குள்ள சர்வே பண்றது ரொம்பவே கஷ்டம். அதனால நீ இந்த ஹெவன்லி டீமனை ஃபாலோ பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் உன்னோட உயிரும் பாதுகாப்பா இருக்கும். ஹெவன்லி டீமன் வனரபிள் ரிலேம்ல இருந்து ஹெவன்லின்ற ஒரு டைட்டில் யூஸ் பண்றீங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பீங்க போலே அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கா. பின்ன என்ன, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான், நீ என்ன ஃபாலோ பண்றதுனால அது உனக்கு தான் நல்லது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அந்த அவசியமே இல்லை, நான் தனியா இருந்து பழகிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, என்ன சொல்றேன்னு தெரியுதா, நீ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல வரும்போது ஒரு டார்க்கான எனர்ஜி ஒன்று வந்துகிட்டு இருக்க. என்னடா அதுன்ட்டு எல்லாருமே அதிர்ச்சியில முன்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே டார்க் ப்ளூ கலர்ல ஏதோ ஒன்று பறந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி கந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள விங்டு டிராகன் தான் வந்துகிட்டு இருக்க. பறந்து என்னது டிராகன் இங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அழியாத பூவோட மொட்டுல இருக்கக்கூடிய அந்த பாதையை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அது இடிச்சுக்கிட்டு திரும்பி பறந்து பின்னாடி போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் அவனோட கண்கள் மூலமா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஓ மை காட் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள அதிர்ச்சி ஆகுறாரு. இது டிராகனோட உமிழ்நீர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டு என்னது டிராகனோட உமிழ்நீர், அது ரொம்பவே விஷயமான ஒன்னாச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்துக்குள்ள எல்லாருமே ஓடி போய்கிட்டு இருக்க. இடத்துல இருந்து வர உருவத்தை பார்த்துட்டு இது டிராகனோட உமிழ்நீர் இல்ல, அது பாத்ரூம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க. அது அங்க இருக்கவங்க மேல வந்து விழுந்தது. டிராகன் வந்த இடமே தெரியாத அப்படியே அந்த இடத்துக்குள்ள அந்த அமைதியா கிளம்பி போயிட. இதை பார்த்து இந்த ஹீரோக்கு பயங்கரமான சிரிப்பு. டேங்கப்பா ஹெவன்லி டீமனா, பரவாயில்ல, ரொம்பவே நல்லாவே எல்லா விஷயத்தையும் கணிக்கிறானே, அவனெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஃபெதர்ஸ் நடுவுல இருந்து எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள இருந்து ஒரு போர்ட்டலும் உருவாகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு உண்மையிலே இது அல்டிமேட் லெவல் தான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே நேரத்தில் இந்த இமார்டல் ஃப்ளவர்ஸ் எக்கச்சக்கமான வாயில்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இத்தனை பாதைகளை அது உருவாக்குதுன்னா இது உண்மையிலே கிரேட் ஆனது தான். அதுவும் அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே ஃபெதர்ஸ்ல ஏறிட்டு 5 பேரா உள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. எக்கச்சக்கமான போர்ட்டல்ஸ் அந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர்லாம் ஏற அவங்க எல்லாருமே எரிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுடுது. இந்த இடத்துக்குள்ள ஸ்ட்ராங்கஸ்டா இல்லாத ஆட்கள் எல்லாமே அப்படியே அவங்களாவே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அளவுக்கு ஏத்துக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான் உள்ள போக முடியும். இந்த போட்டியில கடைசி ஆளா இதுக்கு மேல யார் நிக்கிறான்றதை பார்த்து போய் இந்த ஃப்ளவர்ல ஏன்ஷியன்ட் விதிமுறைகளால நிரப்பப்பட்டிருக்கு. 3000 உலகத்தோட கிரேட்டான பாதைகள். ரொம்ப பெரிய இடத்துல இருந்து விவசாயிகள் வரலனாலும் இது அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் பாதை. உள்ள போயிட்டு அப்படி என்னதான் நடக்குதுன்றதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபெதர் மேல போக ஆரம்பிக்க. எல்லாமே அந்த இடத்துக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. கடைசி ஒரு நொடியில ஹீரோ உள்ள போயிட்டு அந்த போர்ட்டல் அப்படியே க்ளோஸ் ஆகுது. இதோட இந்த எபிசோடும் க்ளோஸ் ஆகுது. எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக், அப்புறம் புரிஞ்சது புரியாதது எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் எதுக்காகனா ஒரு சில முக்கியமான எடிட்டிங், அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக, இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அடிக்கடி யூடியூப்லேயே போட்டுக்கிட்டு இருக்க முடியல. ஏன்னா வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால வந்து அதுக்குள்ள சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் வாட்ஸ்அப் குரூப். கவலைப்படாதீங்க, யூடியூப்லேயே முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா மறக்காம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, பட் என்ன ஏதுன்றதை நான் முழுசா சொல்றேன். சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க விரும்பல. இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை காய்ஸ்.